we have Mr. Chera and his son who's going to do a magic performance here. So எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விருந்து தான். So it's going to be a treat. இது என்னதுங்க? ஆரஞ்சு பலூன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பலூனுக்குள்ளே இந்த குச்சியை இன்சர்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்? பாப்பா ஆகாது. ஓகே பண்ணுங்க. ட்ரை. இது வந்து மேஜிக் பண்ணாத பலூனு. நான் மேஜிக் பண்ண பலூன் தரேன். பட் சின்ஸ் ஐ எம் பீயிங் த மெஜிஷியன் நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? மைக்க பிடிங்க. ரைட். இதில் வந்து மேஜிக்கான மந்திரம் நீங்கள் தான் சொல்ல போறீங்க. உங்களுக்கு ஏதாவது மந்திரம் தெரியுமா? சும்மா ஜி பூம்பா சொல்லுங்க. ஓகே, பலூன் மேலே சொல்லுங்க. ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்பா சொல்லுங்க. ஸோ இவங்க இந்த பலூனில் இப்போ ஒரு மேஜிக் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணதே தான் நானும் பண்ண போகிறேன். இந்த பலூனில் இந்த ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறேன். பலூன் வெடிக்குதா வெடிக்கலையா? பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மேட் அப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் கால் பாலிமர்ஸ். அந்த ஒரு பாலிமருக்கும் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா பலூன் வெடிச்சிடும். அந்த லிங்க் வந்து இந்த சைட்லலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால அங்கெல்லாம் கொடுத்தோன்னா ஈஸியாக வெடிச்சிடும். ஆனால் இந்த ரெண்டு கார்னரில் வந்து அந்த லிங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்காது. அதனால அதை குத்தனா கூட அந்த பலூன் வெடிக்காது. ஏன்னா சில லிங்க் தான் டெஸ்ட்ராய் ஆகிடும், மற்றெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகாது. அதனால பலூனாக வெடிக்காது. வாங்க, பலூன் இல்லை, வாங்க. இது என்னது? இது முட்டை. ப்ளீஸ் எல்லாரும் கவனிக்கணும். இந்த முட்டையை தொடாமல் உள்ளே அழுத்த முடியுமா? உள்ளே போகணும், பாட்டிலுக்குள்ள. தொடாம பண்ண முடியாது. சரி, அது ஒரு மேஜிக் பண்ணலாமா இப்போ? ஓகே, மைக்கை நீங்களே வச்சு. ப்ளீஸ் எல்லாரும் கவனிச்சிங்களா? இப்போ வந்து உங்க கையில் இருக்க முட்டையை இந்த பாட்டிலுக்குள்ள அழுத்தாம உள்ள அனுப்ப போறாங்க. நான் சொன்ன உடனே வச்சிடணும். ஓகே, போடுங்க. எப்படி எப்படி நம்ம டச் பண்ண ஜஸ்ட் அது வச்ச உடனே தானா உள்ள. சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை பேப்பர் கொளுத்தி போடாமல் உள்ளே போடும்போது அதுக்கு உள்ளே வந்து நிறைய ஏர் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு. அந்த ஏர் மாலிக்யூல்ஸுக்கு வந்து எல்லா ஸ்பேஸையுமே ஆக்கியபை பண்ணிப்போம். அதனால முட்டையால் உள்ளே போக முடியாது, ஏன்னா அதுக்கு இன்னும் ஸ்பேஸ் வேணும். ஆனால் இப்போ பேப்பரை கொளுத்தி போடும் போது என்னாகும், ஆக்சிஜன் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உள்ளே ரொம்ப லோ ப்ரெஷர் இருக்கும். வெளில இருக்கிற ஏர் வந்து ஹை ப்ரெஷர் இருக்குன்னா ஹை ப்ரெஷர் ஏர் லோ ப்ரெஷர் ஏருக்கு போகும். அதனால அந்த ஹை ப்ரெஷர் ஏர் வந்து முட்டையை தள்ளிட்டு பாட்டிலுக்குள்ளே போயிடும். தேங்க்யூ. நேம்? சான்வி. ஃபைன். இதில் என்ன இருக்கு? தண்ணி. தண்ணி இருக்கு. ரைட், மைக் வச்சுக்குவாங்க.
பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கப்புக்கு வந்து கீழே இருந்துச்சு. அப்படி கவுத்தி போடும்போது தண்ணி வந்து மேலே வந்துச்சு. அதனால கீழே காற்று தான் இருக்கும். அதனால அங்கே லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். வெளில வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். அந்த ஹை ப்ரெஷரை வந்து கீழே இருந்து இப்படி என்டர் ஆக ட்ரை பண்ணோம். அதனால அந்த பிளேட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிடுச்சு. தேங்க்யூ. இதான் லாஸ்ட் ட்ரிக் ஓகேவா? சரியா? இந்த பலூன் உங்கள் ஃபேஸ் முன்னாடி வச்சு நீங்கள் ஊதுனா என்ன ஆகும்? ஊதுங்க. என்ன ஆகுது? பலூன் உங்களை விட்டு தள்ளி போகுது. ஓகே கைஸ், எல்லாரும் கவனிங்க. பலூன் உங்கள் ஃபேஸ் முன்னாடி வச்சு ஊதுங்க. திருநோதர ஊதுங்க. பலூன் தள்ளி போகுது. ஓகே மைக். இப்போ நான் 2 பலூன் அவங்க ஃபேஸ் முன்னாடி வைக்க போகிறேன். திரும்ப அவங்க ஊத போகிறாங்க. என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லுங்கள் என்ன ஆகும். ஒரு பலூன் வச்சு ஊதுனீங்க, ஃப்ரண்ட்டில் போச்சு. இப்போ 2 பலூன் வச்சு ஊதுனா என்ன ஆகும்? அதுவும் ஃப்ரண்ட்டில் தானே போகணும். சரி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காற்று ஊதும் போது அந்த இடத்துல லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இங்கே அந்த சரௌண்டிங் ஏர் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அந்த ஹை ப்ரெஷரை வந்து அப்படியே பலூனை இடிச்சுட்டே வரும். அதனால தான் 2 பலூனுமே சேர்ந்து வந்துச்சு. தேங்க்யூ. வண்டர்ஃபுல் இல்லையா? ஸோ மேஜிக் பின்னாடி ட்ரிக்ஸ் பின்னாடி இருக்க சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப அருமையாக ஆதித்தன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் ஆதித்தன், உங்களுக்காக. தேங்க்யூ. அண்ட் Chera sir, it will be a pleasure to have you as well. Thank you.